Good morning. Good morning everybody. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோயா, பச்சை பட்டாணி, கேப்சிகம் வச்சு ஒரு கூட்டு. சாப்பாடுக்கோ தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இன்றைக்கி என் வீட்டில் மணத்தக்காளி கீரை குழம்பு, இந்த கூட்டு, முட்டையை ஃப்ரை பண்ணுறேன். அவ்வளோ. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டேன். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னா ஒரு ஸ்பூன் கடுகு, ஜீரகம் அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன். கொஞ்சம் பொரியட்டும். பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கேன். இதுமாரி சோயாவை 2 கப்பில் ஊற வச்சுருக்கேன். பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். குடமிளகாய் குடமிளகாய் எந்த கலராக இருந்தாலும் ஓகே. ரெட்டு, எல்லோ, க்ரீன். என்கிட்ட க்ரீன் இருந்ததுனால நான் க்ரீன் யூஸ் பண்ணுறேன். 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக வதங்கணும், நல்லா பச்சை வாசனை போகணும். கேப்சிகம் நம்ம சோயாவும் பட்டாணியும் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் கடைசியாக தான் சேர்க்கணும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. கேப்சிகம்மை கொஞ்சம் சாப்பிடும் போது க்ரஷ்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஆஃப் பாயில் மாதிரி. இது நல்லா வதங்கிடுச்சு. ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இதை நல்லா இப்படி பிழிஞ்சு நல்லா எடுத்துடணும். இதை நல்லா பிழிஞ்சிட்டு போகணும். ஏன்னா சோயாவும் பட்டாணியும் வேக கொஞ்சம் டைம் இருக்கும், ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இது வெந்துருச்சா செக் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக கேப்சிகம் போட்டு எடுத்துட்டா முடிஞ்சிச்சு. சோயா போட்டோம். இப்போ பட்டாணியும் போட்டுடணும். அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டேன். பெருங்காயம், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும். ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். அதுக்கப்புறமா கடைசியாக
இது நல்லா வெந்ததுக்கப்புறம் கேப்சிகம் சேர்த்து கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா சோயா பட்டாணி ரெடி. இப்போ நல்லா வெந்துருச்சு ரெண்டுமே. இப்போ கேப்சிகம் சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிட்டா லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்கணும். ரொம்ப வெந்துச்சுன்னா காரம் ஃபுல்லாக இறங்கிடும். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான். சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.